ஹலோ, நான் பாருங்கள் ஒரு லேகியம் செய்கிறதுக்காக இது சித்திரத்தை ஒரு 5 கிராம், இது பார்த்திங்கன்னா அதிமோதிரம், இது பார்த்திங்கன்னா பெருங்காயம், கட்டி பெருங்காயம், இது ஒரு 5 கிராமு கிராம்பு, ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காய், இது பார்த்திங்கன்னா பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், இது பார்த்திங்கன்னா திப்பிலி, இது பார்த்திங்கன்னா மிளகு, நம்ம வால் மிளகும் போட்டுக்கலாம், இந்த மிளகும் போட்டுக்கலாம், இது பார்த்திங்கன்னா இந்த வேளாம்பட்டைன்னு சொல்லுவோம் அந்த பட்டை, லவன் பட்டை இந்த பட்டை, இது எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாலில் நான் பூண்டு ஒரு 300 கிராம் சேர்த்துருக்கேன். பாலில் வேக வச்சுருக்கேன் பாருங்கள். இதோட நம்ம ஒரு 1/2 கிலோ பனவெல்லம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மண்டை வெல்லம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை நம்ம நெய் ஒரு 50 கிராம் கலந்து இதை போட நேரம் ஆகும். அதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதையும் ஒரு அடி அடித்து மிக்சியில் ஒரு அடி அடித்து பாவு காய்ச்சி அந்த பாவு மூலியமாக நம்ம இதை கிண்டுனா நமக்கு ஒரு நல்ல லேகியம் கிடைக்கும். இதை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா நமக்கு அஜீரணம், நமக்கு இந்த கை கால் வலி, பசி எடுக்கிறது, இன்னும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குறையும், நமக்கு இருமல் வராது, சளிக்கு தான் இந்த சித்திரத்தை. அதிமோதிரம், ப்ரெஷரு, சுகரு இதெல்லாம் கட்டுப்படுத்தும். இது மாதிரி லவங்கம்பட்டை நம்ம சமையலுக்கு நம்ம வேறு பட்டை, அது சாதாரண பட்டை போடுவோம், இது லவங்கப்பட்டை இந்த பட்டை. இது மாதிரி செஞ்சு நம்ம இதை பொடி பண்ணி நம்ம இதை ஒரு லேகியமாக செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல பலனாக இருக்கும். நல்ல அதாவது ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு வாய்வு, கை கால் வலி, மூட்டு வலி எதுவுமே இருக்காது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனாலேயே நான் வீடியோவே போடுறதில்ல. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.